குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 29/11/2025 கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் விஸ்வவாச வருடத்திலே சனிக்கிழமையான இன்று வளர்பிறையிலே நவமி, புரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் பவனி. 333 நாட்கள் ஆகிறது வருடம் பிறந்து. இன்னும் 32 நாட்கள் கையிலே இருக்கிற இந்த காலகட்டங்களிலே இன்றைய நாளிலே சனிக்கிழமை கூச்சனூர் சனி பகவானுக்கு ஆராதனை செய்ய நன்று. காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை நல்ல நேரமும், மாலை வேளையிலே 4:45 5:47 வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய நாள் ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நேரம் 6லிருந்து 7:30 வரை, யமகண்டம் 1:30லிருந்து 3 மணி வரை. சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். விருச்சிகல் ராசிக்குள்ள விட்டு லக்னத்துக்குள்ள 3 நாழிகை 5 வினாழிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 6:15 சூரிய உதயமான இந்த நாள் ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஹர்ஷ நட்சத்திரம் மற்றும் பாலவ கரணம் அப்படிங்கிற விஷயத்தில் யோக கரணங்கள் இன்றைக்கு இருக்குது. ஹர்ஷனம் அப்படிங்கிறது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும். புதுசாக எதனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கணும், ஃபேக்ட்ரிக்குன்னா இன்றைக்கி வாங்கலாம், பதவி ஏற்றுக்கலாம், நல்ல விஷயங்கள் நடக்கும். பாலவகரணம் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும், பிரயாணங்கள் செய்வதற்கும், வீடு சம்பந்தப்பட்ட உபயோகமான காரியங்கள் செய்வதற்கும் நல்லது. நவமி திதி போரிடுதல், சிறையிடுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம், பகைவரை அழிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் செய்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மந்திர ஜபம் செய்வதற்கும், சாந்தி செய்வதற்கும், ஏற்றம் ஸ்தாபிக்கவும், சூளை பிரிப்பதற்கும் நல்லது ஒரு காலகட்டம். இன்றைய நாளில் 29/11/2025 அன்று கிரகங்கள் நிலைகள் பார்க்கும்போது சூரிய செவ்வாய் சுக்கிரன் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசியிலே, சந்திரனும் ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே, சனி பகவான் அமர்ந்திருப்பது இன்றையிலிருந்து வக்கர நிவர்த்தி அட மீன ராசியிலே சனி பகவான், குரு வக்கரமாக கடகராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, புவனன் வக்கரமாக துலா ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இந்த நாளில் பலன்களை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குள்ளார சனி பகவான் இருக்கிறாரு. சந்திர பகவான் இந்த இடத்துல இருப்பது, ராகுடன் சேர்ந்திருப்பது கலைகளிலே இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பரபரப்பாக இருக்க தோணும். பிரபலங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் காட்டும். வெளியூர் மூலியமாக வரக்கூடிய வரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திலே கொஞ்சம் மந்தத்தன்மை உண்டு. தேவையான அளவில் நீங்கள் அலைச்சலை வச்சுக்கோங்க. அதிக அலைச்சல் சோர்வை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளிலே மாறுபட்ட அனுபவம், எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் நிறைய உண்டாகக்கூடிய நாள். சிவகங்கை பத்ரகாளி அம்மனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். 6, 5 என்ற இலக்கங்கள் துணை புரியும். வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, மற்றவர்களின் எதிர்ப்புகளை நீங்கள் சமாளித்து கொண்டு திறமையை செய்யக்கூடிய காலகட்டங்கள் நிறைய இருக்கிறதுனாலே உங்கள் திறமைக்கான பாராட்டை பெறுவதற்கான கல்வியிலே திருப்தி, நண்பர்கள் மூலியம் ஒத்துழைப்பு, வெளியூரிலே பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு வெளியூர் வட்டார தொடர்புகள் நன்மையை கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைக்கு உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார அன்பர்கள் சற்றே எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருந்தால் வியாபாரத்தின் லாபத்தை போக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலே சந்திர பகவானானவர் மகர ராசியிலிருந்து புறப்பட்டு கும்பராசிக்குள்ளர் வந்துவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே உங்களுடைய ராசியிலே பலவிதத்திலும் நீங்கள் யோசித்த விஷயங்களான
பண வரவுகள் கொடுக்கும். குறிப்பாக உணவு தொழில் இருப்பவருக்கு லாபம் அதிகரிக்கும். வசதி பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனாலையும் சிவகங்கை பத்திரகாளி அம்மனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைய நாளை சுபிட்சமாக மாற்றும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை புரியட்டும். வணக்கம் மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு எப்படி யோசித்து பார்த்தாலும் பெனிஃபிட் தான் கிடைக்கும். அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் வசதி பெருகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். உங்களுடைய வியூக எண்ணங்கள் எளிமைப்படும். கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு, தன யோகங்கள், சர்வீஸ் ரிலேட்டட் வேலைகள் எல்லாம் செய்வீங்க. தந்தையின் அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும். மகிழ்ச்சி உண்டு. காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் வேலை நடக்கும். பூமி ரிலேட்டடான விஷயங்களிலே சில லாபங்களையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். புதுசாக நீங்கள் வீடு எதனா ஆரம்பிக்கணும், வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்கணும்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இன்றைய நாளிலே சிவகங்கை பத்திரகாளி அம்மனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாகவும் 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, பலவிதத்திலும் சிக்கல்களை கொஞ்சம் மனதிலே கொண்டு வர முடியும். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி வச்சுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷ சூழல்களில் உண்டாகக்கூடியதும் தயக்கங்கள் விலகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. கப நோய், சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அனுபவம் மிக்கவர்கள் வந்து உதவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே லாபத்தின் தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வீணான கற்பனைகள், அது வந்துடுத்து இது வந்துடுத்து இதனால் பிரச்சனைன்றதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எதையும் வென் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துவிடும். அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். நல்ல செய்திகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் பொள்ளாச்சிக்கிட்ட இருக்கிற மாசாணி அம்மன் தெய்வத்தை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதல் துணை செய்யும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடிய நாள். அரசாங்க உத்தியோகம் ரிலேட்டடான விஷயங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக அமையும். மனதிலே எண்ணங்கள், பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். ஆனாலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் டல் ஃபேஸோடு இருப்பீங்க. வரவு இருக்கும், செலவும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது சூழ்நிலை இருக்குது. இன்றைய நாளில் கொஞ்சம் மனதிலே குழப்பங்கள் இருப்பதனாலே புதிய விஷயங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது. கூடுதலாக இந்த நாளிலே ஏதாவது புதிய விஷயங்கள் செய்யணுன்னாக்கா அதுக்கு சிவகங்கை பத்திரகாளி அம்மனை மனதில் நினைந்து தாயின் அனுகிரகத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி நிலைக்கை அடைவதற்கு வழி கொடுக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை இருக்கும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய சுகதுக்கங்களிலே அதிகமான பொறுப்புகளை மனதை செலுத்துகிறீர்கள். அதனால் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நிறைய சுப நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ரிலேட்டடாக சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயம்லாம் பண்ண போகிறீங்க. அயன சயன போகங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும். 6ஆம் இடத்துல ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால
உங்களுக்கு நல்லதொரு பதவி கிடைப்பதற்கும் முக வசியத்தினால் அட்ராக்ஷன் பெனிஃபிட்ஸ் கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் முக்கியமாக துணி வியாபாரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள். தூர பிரயாணங்கள் லாபத்தை தரும். முக்கியமாக செல்வாக்கை அதிகரிக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சென்னி அம்மனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கட்டும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே சில விஷயங்கள் உங்கள் மனசு போல் நடப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைந்தாலும் புத்திரர்கள் மூலியமாக சுகங்கள் உண்டு. ஆனால் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும். வீணான கற்பனைக்குள்ளற போய் அது நடக்கலையேன்னு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. தொழிலிலே விருத்தி கிடைக்கும். பூர்வீகத்திலே யோகங்கள் கிடைப்பதனாலும் தெய்வீக ஆற்றலினால் வரக்கூடிய அருளினாலும் இன்றைக்கி நல்ல விஷயத்தை சமாளிச்சிருவீங்க. வியாபாரத்தில் செலவு நெருக்கடிகள் தருவதாக அமைந்தனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேஜன்ஸாக எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த காரியம் ஒன்று இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பதட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்ல நாள். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளில் உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. தேவையற்ற வார்த்தைகள் அதனால் வரக்கூடிய விஷயங்கள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும், வீடு மனை வாகனம் போன்றவற்றில் சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில செலவுகளும் உண்டு அப்படின்னு தெரியுது. கல்வி விவசாயம் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும். சுகபோகத்தை பற்றின எண்ணங்கள் இன்றைக்கி வரும். கொஞ்சம் வெளி பயணங்களை பற்றின ஒரு எண்ண ஓட்டங்களும், எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில எண்ண ஓட்டங்களும் இன்றைக்கு உண்டு. சில அன்பர்களுக்கு புகழ்தரும் காரியங்கள் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு தெரிகிறது. பொறுப்புகள் கூடக்கூடிய நாள் இன்று. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். இன்றைய நாளிலே பழனி ஆண்டவரை வணங்கச் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் தடங்கள் உண்டு. அந்த தடங்களை சகோதரர்கள் மூலியமாக, இளைய சகோதரர் மூலியமாக அதை தடையை உடைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை. ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. திரவிய லாபங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. அயன சயன போகங்களினாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த நாள் உதவிகள் உங்களுக்கு நிறைய வந்து சேரும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. முக்கியமாக பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் செய்வீர்கள். தொழிலிலே அலட்சியம் இருந்தாலும் லாபம் உண்டு. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இந்த நாளிலே சிவகங்கை பத்ரகாளி அம்மனை வணங்க உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. பல விதத்திலும் நட்பு, பல விதத்திலும் எதிர்ப்பு என்று இரண்டும் கலந்த ஒரு ஜன தொடர்பு உங்களுக்கு உண்டு. முக்கியமாக அரசியல், பதவி, வாக்கு இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி ப்ரையாரிட்டி பேசிஸில் நிறைய பேச வேண்டியிருக்கும். குடும்ப சுகத்தை இன்றைக்கி காணலாம்.
ஒற்றுமை உண்டாகும். பயண வாய்ப்புகள் எல்லாம் லாபத்தை தரும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் சேர்க்கை உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் அதிகமாக உதவக்கூடிய சூழ்நிலையும் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. இன்றைய நாளிலே திருப்பரங்குன்றம் முருகனை வணங்குவதும் 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பாகும். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. தேவையற்ற பயங்கள் இன்று நிறைய வரும். மனதிலே நிறைய குழப்பங்கள், எதையும் செஞ்சிடலாமேங்கிற எண்ண ஓட்டங்கள், ஞானம், தெளிவு, கல்வி, செல்வம், எதையும் அன்புடன் அணுகுவது, பகுத்தறிவுடன் பார்ப்பது போன்ற பலவிதமான எண்ண ஓட்டங்களை இந்த உங்கள் மனநிலை சந்திக்கும். வியாபாரத்திலே இதுவரை இருந்த தடைகள் ஏன் அப்படின்னு ஒரு செக் போகும். அதை உடைக்கணும்னு எண்ணங்கள் வரும். அலைச்சல்கள் மூலியமாக சில விஷயங்கள் எல்லாம் ஆதாயம் கிடைத்து தேடும். கொஞ்சம் பொறுமையோடு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாக போடும். எதையுமே உங்கள் முயற்சியினால் செய்யும்போது அடுத்தவர்கள் குறுக்க வராங்கன்னு போது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை தடுத்து எப்படி முடிக்கணும்னு பார்த்து முடிச்சிருங்க. இன்றைக்கி சனி பகவானை வணங்குவதனாலே செய்யக்கூடிய கூச்சனூர் சனி பகவானை வணங்குங்க. அதனால் செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பலதும் கூடி சேரும். 8-5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 12ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள். சனி பகவான் வக்ரகதியை நிவர்த்தியாகிவிட்டார். குருவினால் பார்க்கப்படுகிற சூழ்நிலை. அதனாலே பயணங்கள் இன்றைக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். இன்றையிலிருந்து வாழ்க்கை துணைவரின் எண்ணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பல அன்பர்களுக்கு வியாபாரத்திற்கான அபிவிருத்தி சூழ்நிலைகள் கிடைப்பதனாலே வியாபாரம் அதிகமாக போகும். தாய் வழியிலே சில செலவுகள் உண்டாகும். நோய் சிலவங்களுக்கு படுத்தும் மருத்துவ செலவுகள் உண்டாகும். வீடு வாகனங்களிலே செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிற செலவு தான் அப்படிங்கிறதுனாலும் செலவு உண்டாகும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். எதையுமே அபிவிருத்திக்காக செய்கிறோம். அதாவது ரெனோவேஷன் பண்ணி நம்ம பண்ணுற ரிப்பேர் ஒர்க்கு நல்லது பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.